வசனம் சொல்லுது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன் அப்படின்ட்டு. எந்த ஒரு பொல்லாப்புக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதுக்கும் நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த வசனத்தோட கண்டினியூஷன் என்னன்னா, தேவரீர் நீர் என்னுடனே கூட இருக்கிறீர். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் போது, அவரோட பிரசன்ஸ் நம்ம கூட இருக்கும் போது, நம்ம மரண இருளிலே நடந்தாலும் பள்ளத்தாக்குகளே நடந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நம்ம நடந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை, நம்ம பதற தேவையில்லை. ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கும் போது நம்மளை எப்படி கொண்டு போகணுமோ, நம்மளை எப்படி சேஃப் கார்ட் பண்ணணுமோ எல்லா விதத்திலையும் நம்மளை பாதுகாப்பார், நம்மளை வழி நடத்துவார். நீங்க நினைச்சு பாருங்க, உங்களை யாராவது ஒரு நம்பி வந்துட்டாங்க, ஒரு குழந்தை உங்களை நம்பி வந்துருச்சு, அந்த குழந்தைய ஒரு ஆபத்துன்னு வரும்போது நீங்க விட்டுருவீங்களா? நீங்களே உங்களை நம்பி வந்த அந்த குழந்தைக்கு அவ்வளவு பாதுகாப்பா இருக்கும் போது, நீங்க அந்த தகப்பனை நம்பும் போது அந்த தகப்பன் நம்மளை எப்படி பாதுகாத்துப்பார், எப்படி நம்மளை அரவணைப்பார், எப்படி நம்மளை எல்லா பொல்லாப்புல இருந்து விடுவிப்பார். இல்ல அவங்களுக்கு அது நடந்துருச்சு, எனக்கும் நடந்துருமோன்னு பயமா இருக்கு, அவங்களுக்கு இப்படிதான் நடந்துச்சு அதனால எனக்கும் இப்படி நடந்துருமோன்னு பயமா. அவங்களுக்கு நடக்கும், ஆனா உங்களுக்கு நடக்காது. வாதை உங்க கூடாரத்தை அணுகாது. நீங்க மரண இருளிலே நடந்தாலும் ஆண்டவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார், உங்களை அவர் நடத்துவார். ஆமென்.